السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنهم كانوا يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே. ஒரு மனிதன் இவ்வுலகில் நன்மையால் விரைந்து செயல்படக்கூடிய விதத்தில் அந்த மனிதனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். இன்னஹும் கானூ யுசாரிஊன ஃபில் கைராத். இவர்கள் யாவரும் நற்பணி நல்லறங்களில் விரைந்து செயல்படுவோராகவும் வயதுஊனனா ரகபம் வரஹபா, பேரார்வத்துடன் நம்மிடம் இறைஞ்சக்கூடியவர்களாகவும் வகானு லனா ஹாஷியின், நம் முன் பணிந்தவர்களாகவும் விளங்கினார்கள். அப்படிங்கிறத அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தில் 3 பண்புகளை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதாவது மிகவும் இக்கட்டான நெருக்கடியான சோதனையான காலகட்டத்தில் வாழ்ந்த தம்முடைய இறை தூதர்கள் பலருக்கு தான் புரிந்த வியப்பான பல உதவிகளை அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கு செய்த உதவிகளை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பட்டியலிட்டு என்ன செய்யறான் கூறிய பிறகு, அவர்கள் அனைவருக்கும் இறை உதவிகள் வந்ததற்கான பிரதான 3 அடிப்படைகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதைத்தான் மேலே உள்ள வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டி, நம்முடைய வாழ்க்கையில அந்த 3 பண்புகளையும் நாம கொண்டு வந்தா எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக. அதாவது அந்த 3 பண்புகள் என்ன? நற்பணிகளில் நல்லறங்களில் விரைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலைமைகள், ஒரு நன்மைகளை செய்கிறப்ப பேரார்வத்துடன் செய்யக்கூடியது, அதே போன்று இறைவனுக்கு முன்பாக பணிந்தவர்களாக ஒவ்வொரு காரியத்தையும் பயந்தவர்களாக செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த 3 பண்புகளை அல்லாஹ் தஆலா இந்த நபிமார்களுக்கு அந்த பண்புகள் இருந்ததின் காரணத்தினால் பல உதவிகள் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். தப்சீர குர்துபி, தப்ரி, இப்னு கசீர் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அதாவது அதில் முதலாவது விஷயம், நற்பணிகளை நல்லறங்களில் விரைந்து செயல்படுவது சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்தோழர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பதை தடுக்கக்கூடிய நோக்கத்தில் என்ன செஞ்சாங்க, சில நயவஞ்சகர்கள் நோவினை கொடுக்கும் முகமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோவினை கொடுக்கும் முகமாக என்ன செஞ்சாங்க, ரகசியம் பேசணும் அப்படிங்கிற அடிப்படையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கோடி அடிக்கடி என்ன செய்யறது, அவங்கள போய் சந்திச்சு தேவையில்லாத பேச்சுக்களை பேசி அவங்கள என்ன செய்யறது, நேரத்தை வீணாக்குவது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிரமமாக இருந்த பொழுதிலும் கூட இன்முகத்தோடு அவர்களிடம் என்ன செஞ்சாங்க, அந்த நயவஞ்சகர்களிடத்திலும் உரையாடி கொண்டிருந்தாங்க. அதோடு சில நபித்தோழர்கள் பலருக்கு மிக முக்கியமான தேவைகள் ஏற்படும் பொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா இந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்யறாங்க, இப்படிப்பட்ட தோழர்கள்லாம் வந்து பேசக்கூடாது, நல்ல விஷயங்களை கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசி அந்த நேரத்தை வீணாக்கக்கூடியவங்களாக அவங்க இருந்தாங்க. இது ஒரு சிரமமா இருந்துச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு திருமறை வசனத்தை இறக்கி வச்சான். அதாவது 58வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனமாகிய
யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா நாஜைத்துமுர் ரசூல ஃபகத்திமு பைன எதை நஜ்வாக்கும் சதகா ذَلِكَ خَيْرٌ لَكُمْ وَأَطْهَرُ فَإِن لَّمْ تَجِدُوا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحீம். இந்த வசனத்தினுடைய ஒரு சுருக்கம் என்னன்னு பார்த்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பேசணும்னா நீங்க என்ன செய்யுங்க, தான தர்மம் செய்துவிட்டு நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்க அப்படிங்கிற அந்த திருமறை வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வச்சான். உடனே இந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்யல, அப்படி நம்ம தானம் தர்மம் செஞ்சுட்டு தான் போய் பேசணுமா அப்படிங்கிற அடிப்படையில் அதை விட்டும் விலகிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் என்ன செய்யலை, நயவஞ்சகர்கள் செய்யவில்லை. அதே சமயத்தில் அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்தை இறக்கி வச்ச நேரத்தில் சஹாபாக்கள்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரமும் கையில் இல்லை. போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பேச போகிற அளவுக்கு அவங்கள்ட்ட பொருளாதார வசதி இல்லை. அந்த நிலையில் தனிமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரகசியம் பேச வாய்ப்பு பெற முடியாமல் போன அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த வசனம் இறங்கியதும் எனக்கு முன்பாக யாரும் அமல் செய்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சேன், அந்த நற்பணிகளை செய்யக்கூடிய விஷயத்தில் நான் விரைந்து செயல்படக்கூடியவனாக நான் இருந்தேன். எப்படின்னா, என்னிடம் ஒரு தீனார் இருந்துச்சு, அதை 10 திர்ஹங்களாக மாற்றி வைத்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்பொழுதெல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்வேன், ஒரு திர்ஹத்தை தர்மம் செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுவேன். இப்படி நன்மையால் நான் என்ன செஞ்சேன், முற்பட்டவனாக நான் இருந்தேன் அப்படிங்கிறத அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இந்த சட்டத்தை என்ன செஞ்சான், மாற்றி அமைத்தான். இந்த சட்டம் அந்த மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக 10 நாட்கள் என்ன செய்யப்பட்டது, அமலில் இருந்தது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதில் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 10 சிறப்பு பண்புகளை குறித்து என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த செய்தியில் என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க. அதாவது ஒரு நன்மையான விஷயங்களை பேசணும்னா அதுக்கு தம்முடைய காசு பணங்களை எதுக்காக வேண்டுமானாலும் செலவிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. நன்மையின் பக்கம் அவங்க என்ன செஞ்சாங்க, முனைப்பு காட்டினார்கள். அந்த நல்லறங்களில் விரைந்து செயல்படக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்பானவர்களே. அது மட்டுமல்லாது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறுவாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இருந்த 3 அம்சங்களில் ஏதாவது ஒன்று என்னிடம் இருப்பதை நான் செந்நிற ஒட்டகைகள் எனக்கு கிடைப்பதை விட உயர்ந்ததாக நான் எண்ணினேன். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தா, இறை வசனம் இறங்கியவுடன் அமலில் முனைப்பு காட்டக்கூடியவர்களாக அலி ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. 2வது, ஹைபர் யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஒரு செய்தி சொன்னாங்க. நாளை ஒருவரிடம் நான் இஸ்லாமிய கொடியை வழங்குவேன், அவரை அல்லாஹ்வும் அவனது ரசூலும் நேசிக்கின்றார்கள், அவரும் அல்லாஹ் ரசூலை நேசிக்கின்றார் என்று புகழ்ந்து கூறியது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. 3வது விஷயம், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அம்மையார் அவர்களை திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. ஆக இந்த 3 அம்சங்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைத்தது. அது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இதை நான் என்ன செஞ்சேன், நன்மைகளை நான் ஆதரவு வச்சேன். அந்த நல்லறங்கள் எனக்கும் கிடைக்கணுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு செந்நிறம் கிடைப்பதை விட இது எனக்கு உயர்ந்ததாக இருந்துச்சு அப்படிங்கிறத இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ஆக அலி ரலியல்லாஹு தஆலா நன்மையான காரியங்களை விரைந்து செய்வதிலே எந்த அளவிற்கு ஆர்வமாக இருந்துள்ளார்கள் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வினுடைய ஒரு சாராம்சமாக நமக்கு சில உபதேசங்களை தரக்கூடியதாக இருக்கின்ற அன்பானவர்களே. ஆக ஒரு காரியத்தை செய்கிறப்ப நாம் என்ன செய்யணும், அது நல்ல காரியமாக இருந்தால் தாமதப்படுத்தாமல் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக
இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல பண்புகளை இது கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நற்பண்புகளை செய்து நல்லறங்களை செய்து அல்லாஹ்வினுடைய உதவியை நாம் பெறுவோமாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.